வருஷத்துக்கு வருஷம் இந்த சம்மரோட டெம்பரேச்சர் வந்து நாளுக்கு நாள் வந்து ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2022 ரெக்கார்டான சம்மர் தான் வந்துட்டு 122 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்மரை விட அதிகமான சம்மர். அதுவே வந்து 2023 ரெக்கார்டான சம்மரை வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி விட அதிகமா இருக்கிற சம்மர். அதுவே 2024 சம்மர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ரெக்கார்டை செட் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கலே ஹாட்டஸ்ட் ஜான்வரி எது பாத்தீங்கன்னா வந்து 2024 ஜான்வரி, இருக்கலே ஹாட்டஸ்ட் பிப்ரவரி எது பாத்தீங்கன்னா 2024 பிப்ரவரி, இருக்கலே ஹாட்டஸ்ட் மார்ச் எது பாத்தீங்கன்னா வந்து 2024 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த சம்மர் வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்கு. இது சவுத் இந்தியா இல்ல இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு கேட்டா இந்தியா மட்டும் இல்ல, சதர்ன் ஏசியன் கண்ட்ரீஸ்லயுமே இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா ஆகிய கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த குளோபல் டெம்பரேச்சர் ரைஸோ இல்ல கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் பினாமினா இருக்கு.